கத்தரிக்காய் காரக்குழம்பு செய்வோமா? ஒரு தக்காளி, 15 சின்ன வெங்காயம், அதோட 2 பல் பூண்டு, தேவையான அளவு நமக்கு புளி கரைச்சல். நான் 4 கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வர அளவுக்கு. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 4 கத்தரிக்காய் எடுத்திருக்கேன், சின்ன கத்தரிக்காய். அதையும் ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. நான் என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, சாம்பார் பொடி, வீட்டு மசால், வத்தப்பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி கரைச்சலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நல்லா சிம்லேயே வச்சு வேக வைங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் காரக்குழம்போட டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தலை தூவி நல்லா சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்னோட வீடியோஸை பார்க்கணும், என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.